தம்பி ஆகாஷ் நிற்கிறாவுல. நாங்கள் வந்துட்டு புது பைக் எடுத்திருக்கோம். என்ன பைக்குடா சொல்ல? R15 V4. சொல்லு. அவனுக்கு தான் வண்டி எடுத்திருக்கோம், தம்பிக்கு. போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நான் இந்த வண்டி என்ன சொல்லுவாங்க, ரோட்டில் போகிற படம் வரப்போ பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ தொட்டெல்லாம் பார்க்கல. நானே இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது, பார்க்கறதே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் லேடிஸ் எல்லாம் உட்கார முடியாது போல். நம்ம இப்போ குழந்தைங்களாம் வச்சு லேடிஸ் உட்காரதே கொஞ்சம் கஷ்டம். இல்லை குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு இந்த பைக்கில் போகிறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். சிங்கிளாக வந்துட்டு போய்க்கலாம், நல்லா சீன் போட்டுட்டு போகணுன்னா நல்லா போய்க்கலாம். ஆனால் பைக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய கலர் இருந்ததாம்மா. தம்பி அவனுக்கு ஒயிட் தான் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் எடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு திருவாரூரில் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் வந்துச்சு. போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ சாமி இப்போ குலதெய்வ கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ அப்புறம் இந்த வண்டியை பற்றினதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. தம்பி சொல்லுவான். சொல்லிட்டு என்னத்த வண்டியை பற்றி? வண்டி எவ்வளோ? அவன் ஆசைப்பட்டு அவனோட மொபைலில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவான். அந்த வண்டியை பற்றின விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு அவன் இது பண்ணி அவன் உழைப்பில் எடுத்திருக்கான். அதுதான் ஒன்று. அவனே சம்பாதிச்சு அவனே எடுத்துக்கிறான். டிவியில் இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கு. மொத்தம் வந்து எவ்வளோ ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ? இவ்வளோ சேர்த்து 2,82,000 மாதம் எவ்வளோ கட்டணும்? ஆனால் ரெடி காசு வந்து 2,32,000. ஓஹோ, இன்ட்ரெஸ்ட் போகுது. 3 வருஷம் டிவியில் போட்டிருக்காங்க. 7,000 சொச்சமாக டிவி அவன் தான் கட்டணும் சம்பாதிச்சு. இப்போ முன்பணம் வந்துட்டு இவனே சம்பாதிச்சு கட்டிட்டான். இவன் இனிமேல் டிவியும் வந்துட்டு இவன் தான் சம்பாதிச்சு எடுத்து இது பண்ணிக்கணும்னு தான் மாமா சொல்லி அது மாதிரி தான் எடுத்துருக்கு. இவன் ரொம்ப ஆசைப்பட்டு நைட்டு கேட்குறான். இப்போ சொல்கிறான், என்னடா எல்லாம் தூக்கம் நைட்லாம் தூக்கமே வரலக்கா. 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு எப்போ 10 மணி ஆகணும் உட்காந்துருந்தானா நீ காலையில். ஒரு மாதிரி அது நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு மனசு சந்தோஷமாக இருந்தால் தூக்கம் வராதுற அது மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கான். எல்லாம் சந்தோஷம் தான். பத்திரமா ஓட்டணும், ஹெல்மெட்டு போட்டு பழகணும். நீ நம்ம ஊர் கடைக்கு போனால் கூட ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது. மெதுவாக பத்திரமா ஓட்டணும், அவ்வளோதான். வந்துட்டார் மாமா. சாவி எடுத்து வந்தீங்களா? சாவி கிடையாது, திறந்தாலே வந்துடும். அது திறந்தாலே வரும். சார் வண்டி எடுத்து கொண்டு போய் அங்கே முன்னுக்கு நிறுத்து. அது சாவி ஆஃப் பண்ணோம்ல, லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. வந்து பைக் சாவி. அங்கே போயிட்டு இருப்படா. திருப்பவே சிரமமாக இருக்கு. அங்கே முன்னுக்கு போயிட்டு அப்படியே திருப்பி வா. இப்போ திருப்பு. அங்கே ஹெல்மெட் எடுத்து சாவி சரியா? வண்டி அவரே ஒரு 450 ரூபா கேட்பாரு. ஆடி 450 ரூபா சாவி போடலாம்ல? போடுங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவா இல்லை ரொம்ப ஒரு நிமிஷம் மட்டும். சரி, ஓகே. வீடியோ சேனல் வச்சுருக்காங்க தம்பி. அப்படியா? யூடியூப்பா? அப்படியே இறக்குனாலும் இறக்கலாம்.
ஸ்டார்ட் பண்ணி கொண்டாங்க. ஸ்ரீராமபுரம் போகிற வழியில் ஆட்டோ வச்சுருக்கீங்களா? ஸ்ரீராமபுரம் போகிற வழியில் ஆட்டோ வச்சுருக்கீங்களா? பஸ்ஸுக்கு இருக்கீங்களா? கீழே போதுமா? போதும். அது எனக்கு வந்து சாயந்தரமாக எனக்கு தேவைப்பட்டுங்க. நான் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டேன். டாக்டர் நான் வாங்கிட்டு வந்தேன். சரியா? இது வந்துட்டு மாமா வீட்டோட குலதெய்வ கோயில். இங்கே மாமா ஊர்லேயே தான், அரசூர்லேயே தான் இருக்குது. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகல, நேராக குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு தான் அப்புறம் இங்கே மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் 3 கோயில் இருக்குது மாமா ஊரில். 3 கோயிலே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். நல்ல நேரம் வை வீடு இதெல்லாம் அப்படியே இந்த இருக்குல்லக்கா நம்பரு இதெல்லாம். வண்டியை வண்டி நிமித்தணும். அப்படியே திருப்பக்கூடாது. இப்போ இல்லை, ஸ்பீடெல்லாம் போகுதுல்ல, வண்டி ஸ்டார்ட் பண்ண பெட்ரோல் இதெல்லாம் கிடையாது பேர். இதில் வந்து நம்ம நேமே வச்சுக்கலாம், பேர் வைக்கலாம். யமகா இந்த மாதிரி இருக்கும் அந்த கம்பெனி பேர். காலில் விழுந்தியாடா? காலை விழுந்துட்டோம். இப்போ செருப்பெல்லாம் போடாத. போகுது சீக்கிரம். காலில் விழு அப்படி சீக்கிரம். மாமா ஆத்தாதான் பாவம் பண்ணணுங்க. நீங்க ஒண்ணு பண்ற போய் வண்டியில கரெக்டாக இருக்கு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நேரம் முன்னாடி வந்து பின்னாடி கரெக்டாக எனக்கு இது அணைய என்னது இந்த இது எரியட்டாமா. ஏன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம்
அந்த வீடு கரெக்டாக கிளம்புது காரு ஆ